மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு ஐப்பசி மாதத்தில் மாயவரத்தில் தங்கியிருந்தார். அன்று அதிகாலை நேரம் புலவர்களுடன் அமர்ந்து காவிரி புராணம் பாடிக்கொண்டிருந்தார். அப்போது தெருவிலே ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. சத்தமாகவே கேட்டது. அத்தினத்துக்கும் ஓட்டகைக்கும் 1000 காதல், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம். அத்தினத்திற்கும் ஓட்டகைக்கும் 1000 காதல், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம். பாடலை நிறுத்திவிட்டு பாட்டை கேட்டார் மகாவித்வான். ஒரு பாட்டு சத்தம் திரும்ப திரும்ப சத்தமாகவே கேட்டது. இந்த பாட்டு சத்தம் தான். பொறுமையோடு கூர்ந்து கேட்டவர் பொருள் பிடிபடாமல் திணறினார். பாடியவர் எந்த புலவர் என்றும் தெரியவில்லை. தெருப்பக்கம் ஓடி போய் பார்த்தார். அங்கே பாடிக்கொண்டு போனவர் ஒரு கிராமத்து ஆசாமி. பாடிய பாட்டோ ஒரு நாட்டுப்புற பாட்டு. ஓடி போய் அவரை தடுத்து நிறுத்தி கேட்டார். விளக்கம் கேட்டு நின்றார் அந்த வித்வான் மீனாட்சி சுந்தரம். வெற்றிலை கரை பல்லோடு சிரித்தபடி சொன்னாராம் அந்த கிராமத்தார். அத்தினத்திற்கும் ஓட்டகைக்கும் 1000 காதல், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம். அத்தினம் என்றால் அஸ்தினாபுரம், ஓட்டகை என்றால் ஓட்டை கை, அதாவது ஓட்டை துவாரம், துவார கை. அஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் அதிக தூரம் இருந்தாலும் அஸ்தினாபுரத்தில் திரௌபதியின் துயில் உயிரியப்படும் பொழுது சேலை வியாபாரம் நடக்குது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா தினசாக சேலை கொடுத்து மானத்தை காப்பாத்தினாரு. அதத்தான் இந்த மாதிரி நான் பாட்டா சொன்னேன். இதுதான் அந்த பாட்டு. வியந்து நின்றார் அந்த வித்வான். 2 வரிகளில் இவ்வளவு வக்கனையான செய்தியா? சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் நாட்டுப்புற பாடல்கள். பக்கம் பக்கமாக காவியங்களையும் பக்காவாக கைக்குள் அடக்கும் நாட்டுப்புற பாடல்கள். ஊனம் இருந்தா வாழ்வே இல்லைன்னு மாற்று திறனாளியோட வழிகளை பதிவு செய்திருக்கும் இந்த நாட்டுப்புற பாடலையும் காதுல போட்டு வைங்க. அருமையான பாட்டு. முள்ளு முனையில 3 குளம் வெட்டி வச்சேன், 2 குளம் பாழு பாழு, 1ல தண்ணியே இல்ல. தண்ணி இல்லா குளத்துக்கு வந்தது 3 பேரு, 2 பேரு நொண்டி நொண்டி, அதுல ஒருத்தருக்கு காலே இல்ல. காலில்லா மனுஷனை கட்டிய மனைவி 3, 2 பேரும் முடம், ஒருத்திக்கு கையே இல்ல. கையில்லா முடத்துக்கு பிறந்த பிள்ளை 3, 2 பேரு குருடு, 1க்கு கையே இல்ல. கையில்லா முடத்துக்கு பிறந்த பிள்ளை 3, 2 பேரு குருடு, ஒரு பிள்ளைக்கு கண்ணே இல்ல. கண்ணில்லா பிள்ளைய வளர்க்க வந்தவங்க 3, 2 பேரு ஊமை, ஒருத்திக்கு வாயே இல்ல. வாயில்லா மனுஷியிடம் சேதி கேட்க வந்தவங்க 3, 2 பேரு செவிடு, ஒருத்தருக்கு காதே இல்ல. அத்தனை பேரையும் ஆதரிக்க வந்தவங்க 3, 2 பேரு முண்டம், ஒருத்தருக்கு தலையே இல்ல. முள்ளு முனையில 3 குளம் வெட்டி வச்சேன், 2 குளம் பாழு, 1ல தண்ணியே இல்ல. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட